வெங்கடாஜலம், இந்த காலையில மொத்தம் 87 பொம்பளைங்க. அதுல பருவத்துக்கு வந்தவன் 60 பேர், பருவம் போனவன் 27 பேர். எவ எப்பப்ப எந்தெந்த புடவை எப்படி கட்டிப்பாங்க முதற்கொண்டு எனக்கு அத்துப்படி. என் கண்ட ஒரு ஈ காக்கா தப்ப முடியாதுடா. பொம்பளை ஈ காக்கத்தான். இப்போ எனக்கே தெரியாம இந்த வீட்டு உள்ள புகுந்து செடிக்கு தண்ணி விடுற இந்த பொண்ணு யார வந்திருக்கிற சமயக்கார பொண்ணு. அடவாச்சாயனா, அழக கொண்டு போய் யார்கிட்ட வச்சிருக்கான் பாத்தியா? ஏண்டா அன்னப்பட்சி மாதிரி நடந்து போன அந்த மையல் சமையல் வேலைக்காரிக்கு அவ்வளவு அழக கூடாதுரா. she is going to be in trouble. ஆமா, பேர் என்ன? திலகம். ஏன் சார் கேக்குறதா? மா திலகம், சார் கூப்பிடறா பாருமா. அசிங்கம் பண்ணாதீங்க சார். கூப்பிடறா, ஒரே ஒரு தடவை பாத்துட்டு தரேன்டா. பாத்துட்டு தரா? அவ என்ன பத்திரிக்கையா? சரியான பைத்தியம் சார் நீங்க. அரச மரத்தரி பிள்ளையார் மாதிரி பானா. இவர பெண்களை ரசிக்கிறதோட சரி. அப்சல்யூட்லி ஹார்ம்லெஸ் ஃபெலோ. நேரமா இருக்கு, கூப்பிடுப்பா. அவ எங்க சார் போறா? நாளைக்கு பாத்து கூடதான். நாளைக்கு? அதுவும் வாஸ்தவம் தான். காத்திருந்து அதுலயும் ஒரு தில் இருக்கத்தான் செய்யுது. மணி 4 ஆச்சு, காலேஜுக்கு போனோம். காலேஜ்க்கா? எல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட. காலேஜ் விடுற நேரம் இல்லையா? எம்மாடியா, எங்க இருக்க நீ? ஐயோ அம்மா, எங்க இருக்க நீ? ஐயோ ஐயோ. அங்க பையத யார் நீ? நீ யாரடி? நான் இந்த வீட்டு சமையக்காரி. சமையக்காரியா? இப்ப சொல்லு, நீ யாரு? புகையில சொன்னமான்னா இந்த ஊருக்கே தெரியும். எனக்கு தெரியாது. சோடனுக்கு அம்மா, நீ பிறக்கிறதுக்கு முன்னையே இந்த வீடு எனக்கு பழக்கம். என்ன போய் யாருன்னு கேக்குறியா நீ? குத்துவே. இந்த வீட்டுல இருக்கிற மூணு முடுக்கெல்லாம் கேட்டு பாரு, நான் யாருன்னு சொல்றேன். பந்திரப்பட்டிய கேட்டேன், அடுப்படிய கேட்டேன். நீ யாருன்னு சொல்லிச்ச? சிசி, திருட்டு பொம்பளை. அந்த பழத்தை கேள்வி. ஐயோ அம்மாடியோ, சுபடனுக்கு அம்மா கோக குட்டுவா. சமையல் ரொம்ப நல்லா இருக்குதா? சரி, இவ்வளவு காரம் வேணும்னு எப்படி தெரிஞ்சுட்ட? கோபக்காரங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்க கோபக்காரங்களா? நாள்ல இருந்து காரத்தை குறைச்சிடுறேன். இல்ல இல்ல, காரம் எப்போ இப்படி இருக்கட்டும், எங்களுக்கு வேணும். வயசுல இவ்வளவு அருமையா சமையல் கத்துக்கிட்டு இருக்காளே. அதுக்காக நான் ரொம்ப வளர்த்துக்காத. மிஞ்சி போன ஒரு வருஷம் வேலை செய்வேன், அப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டு போற. அதுக்குள்ளயாவது நீ ஒரு பொண்ணை தேடிக்க. ஏன் திலகம், கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரமா என்ன? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இந்துவே கல்யாணம் பண்ணி வைப்பா, கவலைப்படாது. என் கல்யாணத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லைங்க. இன்னுமா தின்னு பிடிக்கல? நல்லா இருக்கு. அந்த தட்டை தட்டை கை வைக்கிங்க. பொண்டாட்டியா இருக்கா? பொண்டாட்டின்னு இருந்த வாயெல்லாம் பல்லுதான் இந்த மன்மதனுக்கு. தட்டை எடு. இன்னொன்னு வேலை இல்ல, நீ படுத்துக்கலாம். அம்மா சொல்ல சொன்னாங்க. திலகம், பாத்ரூம் போகணும்னா இங்க இருக்கு. திலகம், அம்மா என்ன பாவாடையும் சட்டையும் கிழிஞ்சிருக்கு? வேற பாவாடையும் சட்டையும் இல்லையா உனக்கு? இன்னொன்னு இருக்குமா, ஆனா அதுவும் கிழிஞ்சிருக்கு. இதெல்லாம் என் பழைய புடவைங்க. இந்த நாளையில இருந்து நீ புடவையை கட்டிக்க. என்ன? இந்துமதி அம்மாள் இருமாப்பு கொண்டவர்களோ என்று நினைத்தேன். இவர்களுக்கு இலகிய மனமும் இருக்கிறது. யாரங்கே? இந்த அம்மாளுக்கு 10 பொன்னாடைகளை கொடுத்து அனுப்புங்கள்.
அம்மா தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? நீ காஃபி சாப்பிட்டியா? நான் காபி சாப்பிடறது இல்ல. காலையில பழைய சோறு தான். ஏயா காபி ஆறி போச்சா? அதுக்குள்ள ஆறிடுமா என்ன? சரி, நேத்து ராத்திரி சாப்பிடும் போது உன் கல்யாணத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னியே, உனக்கு முறை மாப்பிள்ளை யாராவது இருக்கானா? இல்லைங்க. கிளி ஜோசியம் பார்த்தேன். கிளியாட்டம் மாப்பிள்ளை அவனா வந்து சேருவான்னு கிளி ஜோசியம் சொல்லிச்சு. அதான் கவலை இல்லைன்னு சொன்னேன். அப்ப நானும் கிளி ஜோசியம் பார்க்க போறேன். திலகம், நீதான் எதிர் வீட்டு திலகமா? 2 நாளா உன்னை பார்க்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்கேனா? இந்த வீடுதான், பேர் மன்மத நாயுடு. அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான். கிராமமா நீ? எருமத்தை நல்ல புஷ்டி. சங்கிலி எல்லாம் நேரம் போட்டுக்கணும், ஓரமெல்லாம் ஒதுங்க கூடாது. அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா சின்ன வயசுல போயிட்டாரு. பின்ன எப்படி பிறந்த நீ? சேச்சே, ஏன் சின்ன வயசுல போயிட்டாரு என்ன? அதனால பரவாயில்ல. அடுத்த வருஷமே அம்மாவும் போயிட்டாங்க. பசியோட பிறந்திருக்க, வந்த உடனே 2 பேரும் முழுகிட்ட. கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல புருஷனா வரணுமா உனக்கு? வயசு என்ன இருதே? 15, 16, 17, 22, 27, 88, 93, 347. எந்த அப்படி கணக்கு வச்சுக்கல? கணக்கு தெரியாதா உங்களுக்கு? சம்சாரம் இல்லையா? அங்க வந்துட்டியா? என் சம்சார பெரிய கிருஷ்ண பக்தை. இவளுக்கு காட்சி தர தனியா ஒரு மனுஷ பிரிவு எடுக்கணும். என்ன ஆண்டவன் அவளை அழைச்சுக்கிட்டார். பாவம் நீங்க. லேட்டா சொல்றேன் சார். அடவாஸ்தாயனா, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டா, எங்களையும் 2 நிமிஷம் பேச விட மாட்டேன். நீ உள்ள போமா. என்ன? என் ஃப்ரெண்ட் சஞ்சீவி 10:30 மணி பஸ்ல வரான். எத்தனை தடவை சொல்லுவேனே? அவன் வர நேரத்துல நீங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டா? பெரிய மதன மாளிகை இது. மேல ஒரு தட்டு, கீழே ஒரு தட்டு, கதவையே கழட்டி வச்சிடலாம். அதுவும் இல்லாம எங்க போட போறேனா? ரோட்ல பளிச்சுன்னு ஒரு பொம்பளை போனா பின்னாடியே போயிடுவீங்களே. நானா அதுக்கெல்லாம் வந்து விழுறதுங்க என் மேல. நானா போறேன்? கௌரி பிரச்சனை இருந்து டைவர்ஸ் பிரச்சனை வரைக்கும் இந்த காலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தானே. பொண்ணு போகுது பொட்டி வண்டியிலே, பொண்ண பெத்த ஆத்தா போறா டக்கு வண்டியிலே. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தந்தான், பொண்ண பெத்த ஆத்தாளுக்கு வருத்தந்தான். 8 ரூபாய் பரிசம் போட்டவன் எட்டி எட்டி பாக்குறான், 10 ரூபாய் பரிசம் போட்டவன் பந்தல் மேல ஏறுறான். கொட்ட பாக்க கொடுத்த மச்சான் கூட்டிக்கிட்டே போயிட்டான். பழைய சோறு வச்சிருக்கேன், பாக்கலையா? உள்ளதான் முதல்ல சோத்து தின்னு, அப்புறமா பாடு. கவனத்துக்கு மறந்து போயிட்டேன், கொஞ்சம் கொண்டு வரியா? ஐயா, இந்தாங்க டவல்.